வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆ, பாலச்சந்தர் இயக்குனர் சிகரம் என்று எல்லாராலையும் பாராட்டப்படுறவர். அவருடைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு கதையுமே ஒவ்வொரு வித்தியாசமான வாழ்க்கை சூழலை கொண்ட கதையாக இருக்கும். ஆரம்ப காலத்துலலாம் நிறைய குடும்பங்களில் நடக்கிற எல்லா படமுமே அப்படி தான். குடும்பங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களில் தான் அவர் நிறைய எடுத்து பண்ணார். அதே போல் தனி மனிதர்கள் பற்றின அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய மன உணர்வுங்க, அவங்க வாழ்க்கை பிரச்சனைகள், சோகம்னுட்டு எல்லாத்தையுமே ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான கதைங்களை கொடுத்துருப்பார். நிறைய சொல்லாத அதாவது நிறைய பேர் தொடாத விஷயங்களெல்லாம் எடுத்து படமாக்கினவர் பாலச்சந்தர். அவர் ஒரு நகைச்சுவை படம் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த முழு நீள நகைச்சுவை படம், அந்த முழு நீள நகைச்சுவை படம் பாலச்சந்தர் எடுக்கிறது அப்படின்னா அது எவ்வளோ வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள். ஆரம்ப காலத்திலேயே நீர்க்குமிழின்னு ஒரு படம் எல்லாரையும் கண்ணில் தண்ணி வர வச்ச ரொம்ப அழுத்தமான கதையை கொண்ட ஒரு படம். அதுதான் அவருடைய முதல் படம். அதுக்கு முன்னாடிலாம் நிறைய மேடை நாடகங்கள்லாம் நிறைய எழுதி அவரே கதை வசனம்லாம் எழுதி நிறைய மேடை நாடகங்களை அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்த பிறகு அவருடைய படங்கள்லாம் ரொம்ப அதுக்காக தான் அவருக்கு அந்த பட்டம் இயக்குனர் சிகரம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. உண்மையிலேயே கதையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். படத்துக்கு செலவெல்லாம் ரொம்ப பெருசாக பண்ணணுங்கிற அவசியம் இப்போ இன்றைக்கி காலம் மாதிரிலாம் ரொம்ப நிறைய கோடிகளில் செலவு பண்ணணுன்ற சூழ்நிலையெல்லாம் இருக்காது. ஆனால் படம் அந்த காலத்திலேருந்து அதாவது 70கள் தொடங்கி 1967 இப்போ நான் சொல்கிற படம் அந்த முழுநீள நகைச்சுவை படம் பாமா விஜயம் வந்தது. நீர்க்குமிழி படம் தொடங்கி அவருடைய கடைசி படம் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா படங்கள்லையுமே ஒரு சிறப்பான ஒரு தனி முத்திரை இருக்கும். யாரும் சொல்லாத விஷயங்களை சொல்கிறது, இன்னும் சொல்லப்போனாக்கா ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கை முறைகள். 1000 பேருக்கு ஒருத்தர் 10,000 பேருக்கு ஒருத்தர் பார்த்திங்கன்னா வித்தியாசமான மனிதர்கள் இருப்பாங்க, வித்தியாசமான உறவுகள் இருக்கும். அதெல்லாம் எடுத்து பண்ணக்கூடியவர். சரி, இப்போ பாலச்சந்தர் பற்றி சொல்ல வந்தது அப்படின்றத காட்டிலும் முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு அதான் முழுநீள நகைச்சுவை படம் எடுக்கிறாரா. அவர் அந்த பாமா விஜயம் படத்தை அதோட சுருக்கமான கதை என்ன அப்படின்னா, ஒரு ஒரு குடும்பம், ஒரு பெரியவர் அதாவது ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியர், அவருக்கு 3 பிள்ளைங்க, 3 பேரும் கல்யாணம் ஆனவங்க, குழந்தைங்களுக்கு பஞ்சமே இல்லை, வீடு நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க. ரொம்ப சிக்கனமாக குடும்பம் நடத்தணுங்கிறத அவர் வலியுறுத்துவார். இந்த நல்லா தான் போயிட்டுருக்கும், கதை நல்லா போயிட்டுருக்கும். பக்கத்து வீட்டில் ஒரு சினிமா நடிகை கொடுத்துன்னு வராங்க. சினிமா நடிகை கொடுத்துன்னு வந்த உடனே அவங்க கூட இந்த வீட்டு மருமகளுங்கெல்லாம் மாடியில் துணி காய போடும்போது அப்படி பேசி பழகிறாங்க. பேசி பழகினோடனே சினிமா நடிகைனோடனே இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் அப்படியே தொத்திக்குது. அதுக்கு பிறகு அவங்கள இவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. சரின்னு அவங்களும் வரத்துக்கு ஒத்துக்கிறாங்க, அந்த நடிகையும் வரத்துக்கு ஒத்துக்கிறாங்க. அவங்க வராங்கன்னு சொன்ன உடனே வீட்டை மாற்றுறது முழுக்க, அதாவது பெயிண்ட் அடிக்கிறது, சோஃபா வாங்கி போடுறது, அப்புறம் வீட்டுக்கு வந்தாக்கா நம்ம நகை நட்டு இல்லாமல் இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு இரவலாக நெக்லஸ் வாங்கி போடுறதுன்னு இந்த வீடே அதகலப்படும். இதெல்லாம் அவருக்கு அவங்க மாமனார் ஜூனியர் பாலையா அவருக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அவர் என்ன இது இவ்வளோ அமக்கலம் பண்ணின்னு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைங்க 3 பேருக்குமே கூட மேஜர் சுந்தரராஜன், முத்துராமன், நாகேஷ் 3 பேர் பாலையாவுடைய பிள்ளைங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சவுகார் ஜானகி, ஜெயந்தி, காஞ்சனா 3 பேரும் மருமகளுங்க. அந்த நடிகையாக நடிச்சிருக்கிறவங்க ராஜஸ்ரீ. கூடவே வீட்டில் சச்சு மருமகளுடைய தங்கச்சியாக படிக்கிற பொண்ணாக சச்சுவும் இருப்பாங்க. ராஜஸ்ரீ நடிகையாக இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மேனேஜராக ஸ்ரீகாந்த் நடிச்சிருப்பார். எல்லாருமே நடிப்பில் சும்மா அசத்தி இருப்பாங்க. குழந்தைங்களுமே கூட ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க. நிறைய குழந்தைகள் இருக்கும். குழந்தைங்களாமே கூட அந்த ஒரு பாட்டுங்க, சூப்பரான பாட்டு. அந்த பாட்டுக்காக தான் இந்த விஷயத்தையே நான் சொல்ல வந்தேன். இப்போ 2 வரியில் பாலச்சந்தரை கண்ணதாசன் அழவே வச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த பாட்டோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இவர் 13,000 அடிக்கு படம் எடுக்கிறாரு. எடுத்த பிறகு பாலச்சந்தருக்கு ஏதோ ஒன்று குறையுது இந்த படத்தில், என்ன செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். உதவி இயக்குநர்கள்லாம் அவர்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு ஒரு பாட்டு வச்சா நல்லாயிருக்கும் இந்த இடத்துல, அந்த பாட்டு கண்ணதாசன் எழுதுனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் அவர் போய் கண்ணதாசனை பார்க்குறாரு. அந்த 13,000 அடி எடுத்த படத்தை போட்டு காமிக்கிறார் அவருக்கு.
எடிட் பண்ணி போட்டு காமிக்கிறாரு. முழு படத்தையும் பார்த்த பிறகு கண்ணதாசன் வந்து படம் பார்த்து முடித்த உடனே ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி ஒரு வசனம் சொல்கிறார். வரவு 8 செலவு 10 அதிகம் 2 கடைசியில் துண்டனா அப்படிங்கிறாரு. அவருக்கு அப்படியே ரொம்ப ஆச்சரியமாயிடுது பாலச்சந்தருக்கு. என்னையா இது 13,000 அடிக்கு படம் எடுத்து வச்சுக்கிறோம், இவ்வளோ பெரிய கதையை 2 வரியில் சொல்லிட்டாரே மனுஷன் சொல்லிட்டு கண்ணில் தண்ணியே வந்துடுது, அழவே அழுதுடுறாரு அவர். ஐயோ ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க நீங்கள் சொன்ன வார்த்தைகள், அதையே அப்படியே பாட்டாக கொடுத்துருங்க அப்படின்னா, இல்லை நான் வந்து உங்கள் கதையை பார்த்துட்டு அதுக்கு சொன்ன கருத்து இது அப்படின்னு சொன்ன உடனே இல்லை எனக்கு அதுதான் பாட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு மொத்த பாட்டுமே அவர் தான் எழுதுகிறாரு. அந்த படத்தினுடைய ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா பாமா விஜயம் படத்தினுடைய ஹைலைட்டே வரவு 8 செலவு 10ங்கிற அந்த பாட்டு தான். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. வாடகை சோபா 20 ரூபா, விலைக்கு வாங்கினா 30 ரூபான்னுட்டு அந்த வரிகள்லாம் வயசுக்கு மேலே அதாவது அந்த மாமனாரை குறை சொல்கிற மாதிரி மருமகளுங்க பாடுற அந்த வரிகள், இது எல்லாமே குழந்தைங்க வந்து அறிவுரை சொல்கிற மாதிரி பாடுற அந்த காட்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மனசுக்கு வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கிற நேரத்துலையோ இல்லை நம்ம ஏதாவது ஒரு மன அழுத்தமாக இருக்கிற நேரத்துலையோ அந்த பாட்டை போட்டு பாருங்கள், காட்சிகளோடு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ரொம்ப அப்படியே ரொம்ப சீக்கிரமாக லேசாகிடும் மனசு. அந்த மாதிரி எழுதியிருப்பார் கண்ணதாசன். வந்து இன்னும் சொல்லப்போனால் நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான மொத்த விஷயமுமே அதில் இருக்கும். நீங்கள் பொதுவாக வந்து நம்ம நேர்மையாக ஒழுக்கமாக நல்லபடியாக வாழணும், நம்ம வரவுக்கு தகுந்த செலவு பண்ணி வாழணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி எல்லாராலையுமே வாழ முடியும். வரவுக்கு தகுந்த செலவு பண்ணி வாழ முடியும். பொருளாதாரம் கொஞ்சம் பெருசு, அதாவது பெரிய செலவுகளை நமக்கு வச்சா கூட நம்ம சிக்கனமாக வாழும்போது நம்மளால் வாழ முடியும் அப்படின்ற சொல்கிறது தான் அந்த படத்தோட கதை. அந்த பாட்டினுடைய கருத்தாழம் மிக்க அந்த வரிகளுடைய இதுவும் வந்து அழுத்தமாக சொல்கிற விஷயமும் வந்து அதுதான். அதனால் வந்து அந்த பாட்டு அவ்வளோ சூப்பராக அவருடைய பாலச்சந்தரையே அழ வச்சது அப்படின்னு சொன்னாலும் சரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பாட்டை எப்போ பார்த்தாலுமே வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல அட்வைஸ் சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த படமே முழுக்க வந்து உங்களுக்கு பாமா விஜயம் படமே பார்த்திங்கன்னா முழுக்கவே வந்து அந்த நகைச்சுவை காட்சிகளுக்கு பஞ்சமே இருக்காது. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. வாய்ப்பு இருக்கும்போது பாருங்கள் அந்த படத்தை, அந்த பாடலையும் பாருங்கள், கேட்டு பாருங்கள். ஏன்னா இது வந்து பழங்கால படங்க, பழைய படம், கருப்பு வெள்ளை படம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி நம்ம வந்து புறக்கணிச்சு விடுறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த யங் ஜென்ரேஷனுக்கு இந்த படங்களையெல்லாம் போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லணும். அந்த விஷயங்கள்லாம் வந்து பொதுவாக நம்ம அட்வைஸ் பண்ணோம்னா கேட்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்க வந்து அட்வைஸ் பண்ணால் கேட்க மாட்டாங்க. ஒரு காட்சிகளாக பார்க்கும்போது அவங்க மனசில் போய் அது பதியும். இதில் என்னென்னா இந்த சாதாரண குடும்பத்து மருமகளுங்க வந்து ஆடம்பரமாக யாரோ ஒருத்தவங்க வசதியானவங்க ஒரு சினிமா நடிகை வீட்டுக்கு வர போகிறாங்கன்னா அதுக்கு ஆடம்பரமாக தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நடிகை பார்த்திங்கன்னா இவங்க வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சிம்பிளாக வருவாங்க. எனக்கு கண்ணாடி வளையல் தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதுலேயே இவங்க வந்து அப்படியே மூக்கொடைஞ்ச மாதிரி ஆகிடுவாங்க. அவங்க வரும்போது நாகேஷ் பண்ணுற அதகலம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சொல்ல வந்த விஷயம் வந்து என்னென்னா, ஒரு விஷயத்தை வந்து எப்படி கிறிஸ்பாக அழகாக சொல்கிறது அப்படிங்கிறத வந்து கண்ணதாசன் என்ன அழகாக 2 வரியில் சொல்லிட்டு போனார் அந்த பஞ்ச் டைலாக் மாதிரி. அதுக்கு பிறகு அதே பாடலாக வந்து எவ்வளோ அருமையாக இருந்தது அப்படிங்கிறது தான். பாட்டை பாருங்கள், ரசிங்க. இந்த வீடியோவை பார்த்த உடனே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.